வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை தச்சநல்லூர் சங்கரன் கோவில் ரோட்டில் சேனை தலைவர் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட தங்கம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா 19/1/2025 அன்று நடந்தது. விழாவை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி முதல் ஹோம யாகசாலை பூஜைகள் நடந்து வந்தது. கும்பாபிஷேக நாள் அன்று காலை 4வது கால யாகசாலை பூஜையும் அதைத் தொடர்ந்து கும்பம் எழுந்தருளலும் நடந்தது. காலை 7 மணிக்கு விமான கலசம் மற்றும் பிரதான மூர்த்தி பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இரவில் பிரசன்ன பூஜை, தீபாராதனை, பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடந்தது. விழா ஏற்பாடுகளை தலைவர் தாவ சுப்பிரமணியன், செயலாளர் எஸ் தங்கராஜ், பொருளாளர் ஏ மாசானம், கும்பாபிஷேக விழா கமிட்டி உறுப்பினர்கள், தச்சநல்லூர் சேனை தலைவர் சமுதாயம் மற்றும் ஊர் பொதுமக்கள், சேனை தலைவர் இளைஞர் அணியினர் செய்திருந்தனர். இனிது கூடி தச்சநல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரக்கூடிய சேனையர் தலைவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு தங்கம்மனுடைய ஆலய மகா கும்பாபிஷேகமானது பெரிய அளவில் பொருட்செலவில் அம்பாளுக்கு கல்லுனால் கழப்பட்ட கோயிலான கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையான முறையில் இன்றைய தினத்தில் நடந்தேறியது. பக்தர்களுக்கு தங்கம்மையுடைய பரிபூர்ணமான கிருபைகள் கிடைக்கப்பட்டது. சேனை தலைவர் சமுதாய ஊர் மக்கள் சார்பாக அவருக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம், ஆயிரம் நமஸ்காரம். அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அந்த இரவிலே ஐயப்பனாக அரியார் அடித்து அந்த வீரமணி ஐயாட்ட உத்தரவு போட்டதால தெரிஞ்சு 2 வருஷமாக இருந்தாலும் 2 வருஷமாக காத்திருந்து எப்போ என்று கேட்டு அவள் இந்த அப்பாள் மேலே உள்ள ஐதீகத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவள் நடத்தி தரணுங்கிற ஆசை காசு பணத்துக்காக எதிர்பார்க்காம இந்த இது செஞ்சு கொடுக்கணும் நம்ம சமுதாயத்துக்குன்னு சொல்லி வீரமணி ஐயாவுக்கு ஊர் சமுதாய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.